ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் மொத்தம் 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். வழக்கம் போலி முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். இந்த ஈரான் அமெரிக்கா சண்டை வந்து லாஸ்ட் 2 நாளாக ரொம்ப தீவிரமாக போயிருந்தாலும் நேற்று சடனாக 2 தரப்புலையும் வந்து அட்டாக்ஸை நிறுத்திட்டாங்க. அண்ட் அதுக்கு காரணம் வந்து பேக்டோர் சேனலில் மிகப்பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தால் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை கொலை செய்கிறதுக்கு ஈரான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை ட்ரம்ப்பே வந்து மறைமுகமாக நம்மளுக்கு 2 நாள் முன்னாடி சிக்னலாக கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு காலையில் வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் அந்த செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். 2வது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட்டோட புது ரூல்ஸ் காரணமாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் 3வது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நம்மளோட நிஃப்டி மற்ற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, குறிப்பாக சொல்லணும்னா எஃப்ஐஸ் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு பையர்ஸாக மாறி இருக்காங்க. அதை பற்றியும் பார்த்துருவோம். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வரும் நாட்களில் ஏறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு 2 காரணத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் 4வது செக்மெண்ட்டில் நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் 17 கம்பெனிஸ் பற்றின செய்திகளுக்கு இது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாவும் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜூன் மாதத்துக்கான டேட்டா. அதை பற்றியும் பார்த்துருவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களை மாதிரி ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நம்மளோட சேனலுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா 2 நாளாக மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடந்தது. காரணம், ஈரான் வந்து 3 கப்பல்களை வந்து அடித்தாங்க. கத்தார், சவுதி அரேபியா, அமெரிக்கா கப்பல்களை அடித்தாங்க. அதை காரணம் வச்சுட்டு அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. 2 நாளாக அட்டாக் பண்ணிவிட்டு நேற்று சடனாக அட்டாக்கை நிறுத்திட்டாங்க. அதுக்கு காரணம் பேக்டோர் சேனல்ஸ் நடந்த பேச்சுவார்த்தை தான். ஓமன், துருக்கி, பாகிஸ்தான், இவங்க கத்தார், இவங்க எல்லாருமே சேர்ந்து டீஎஸ்கலேஷன் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. என்னதான் இந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்தால் கூட ஈரானால் இந்த போரை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அமெரிக்காவுக்கும் இப்போ மிட் டர்ம் எலெக்ஷன் வரதுனால அவங்களும் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அண்ட் அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட பேட்ரியாட் மிசைலை உக்ரைனுக்கு லைசன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு அங்கேயும் வந்து வெப்பன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த போர்னால. ஸோ 2 தரப்புலையும் வந்து இந்த போரை கண்டினியூ பண்ணுறதுக்கான சக்தி இல்லை. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் தேவையில்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் எதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தையை நேட்டோ சமிட்டில் வெளிவிட்டார், அதுக்கான பதில் வந்து இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் நமக்கு வெளிவந்திருக்கு. என்னென்னா, இஸ்ரேலோட மொசாத் உளவுத்துறை வந்து இந்த மாதிரி ஈரான் உங்களை தூக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட அமெரிக்காவுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவங்க ஒரு ஸ்கம், அவங்க ஒரு லையர்ஸ், அவங்க நம்ப தகுந்த ஆள் கிடையாது, இவங்க கூட பேசி இனிமேல் நான் டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, யார் வேணாலும் பேசிக்கோங்க, இதுக்கு மேலே வந்து நைட்டோட நைட்டாக அவங்கள அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஊன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதுக்கு காரணம் ஈரான் இவங்களுக்கு போட்ட ஸ்கெட்சு தான். அண்ட் ட்ரம்ப்பே கூட ஒரு வார்த்தை சொல்லும்போது ஈரானோட இப்போ இருக்கக்கூடிய லீடர்ஷிப் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானே எலிமினேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. காரணம், நான் வந்து ஈரானோட இட்லிஸ்ட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டார். அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நான் சாதாரணமாக கடந்து போயிட்டேன். ஈரானோட டாப் லீடர்ஸை மட்டும் எலிமினேட் பண்ண போகிறதா ட்ரம்ப் சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். ஏன்னா வந்து அவர் எப்பயுமே அந்த மாதிரி பேசுவார்ல. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்து எஸ்கலேஷன் நடந்திருக்கு. அண்ட் இதை வந்து ட்ரம்ப் அன்றைக்கே சொல்லியிருக்காரு. நம்ம அதை கடந்து போயிட்டோம். நம்ம எப்பயுமே ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த விஷயத்த ட்ரம்ப் இந்த மாதிரி பேசுறது வழக்கம் தான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டோம். அண்ட் இது இப்படி இருக்கும்போது நேற்று மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக்ஸ் எதுவும் நடக்கலை. மாற்றி மாற்றி பேச மட்டும் தான் செஞ்சாங்க. ஈரான் ஒரு பக்கம் அமெரிக்கா பண்ணது போர் குற்றம், அவங்க எங்களோட புஷ்னர் அணு உலை கிட்ட வந்து குண்டு போட்டிருக்காங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட் கிட்ட குண்டு போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட மிசைல் அட்டாக்னாலேயோ ட்ரோன் அட்டாக்னாலேயோ எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படல, எல்லாத்தையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், ஈரான் பண்ணது ஒரு தீவிரவாத நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இவங்க பதிலுக்கு சொல்கிறாங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பேக்டோர் சேனல்ஸில் நெகோசியேஷன் இன்னொரு பக்கம் நடந்துட்டுருக்கு. நேற்று நைட்டு மறுபடியும் எஸ்கலேஷன் ஆகிற மாதிரி 12 மணிக்கு ஈரானோட மெஹர் நியூஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெஹர் நியூஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இவங்க தான் அந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணாங்க. மத்தியானமாக 1:40 இஃப் ஐ எம் நாட் ராங். சடனாக மார்க்கெட் அப்போ தான் ஏற ஆரம்பிச்சது. ஸோ அது மறக்க முடியாத நாள். 23,500 அப்போ தான் கிராஸ் பண்ணுது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 இடங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்கு, எக்ஸ்ப்ளோஷன் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்தது என்னென்னா, பந்தார் அபாஸ், புஷ்னர், சோக் கடாக் அப்படின்ற இடங்களில் வந்து வெடி சத்தம் கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்க நியூஸை வெளியிட்ட உடனே அமெரிக்கா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இல்லைங்க, லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் நாங்கள் எந்த விதமான அட்டாக்கும் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து என்னதான் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பேக்டோர் சேனலில் கத்தார், ஓமன், துருக்கியெல்லாம் வந்து தூக்கி வச்சு பேசியிருக்கார் பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த நேட்டோ சமிட்டில். அண்ட் பாகிஸ்தான் இவங்க எல்லாரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுனால
உடனே வந்து இந்த கிளாரிஃபிகேஷன் வந்து வெளியே வருது. அண்ட் ஈரானோட மீடியாவும் நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த அப்டேட் பண்ணுறாங்க. அரை மணி நேரத்தில் அமெரிக்கா வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. 1:30 மணி 1:45 மணிக்கு ஈரானோட ஸ்டேட் மீடியா வந்து இதை கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. இல்லை அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ், நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஈரானோட மீடியாவும் சில ப்ளே பண்ணுறாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. காரணம், இந்த 2 ரயில் பிரிட்ஜஸ் அடிச்சிட்டாங்க. அது சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் போகிற ரயில் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடி சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் இயல்பாகவே வந்து அமெரிக்கா மேலே கோவம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈரானோட மீடியாவும் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த வாரில் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போர் வந்து இப்போதைக்கு முடியல, நாங்கள் எவ்வளோ பெரிய அட்டாக்ஸுக்கும் நாங்கள் தயாராக இருப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை அவங்க தான் கொடுக்குறாங்க பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு. அண்ட் நேற்று சவுதியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். சவுதி வந்து இஸ்ரேல் வந்து ஓரம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடோரில் இஸ்ரேல் ஓரம் கட்டிட்டு ஜோர்டான், சிரியா வழியாக துருக்கி, ஜோர்டான், சிரியா, இந்த பக்கம் கிரீஸ் வழியாக வந்து யூரோப்புக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இஸ்ரேலோட எனர்ஜி மினிஸ்டர் நாங்கள் கூடி சீக்கிரம் சைப்ரஸ் இஸ்ரேலோட பைப்லைனை வந்து நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இன்னும் சில முக்கியமான பிரச்சனை நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு இருக்குது. இந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை போன அட்டாக்ஸில் கத்தாரோட ஒரு எல்என்ஜி டேங்கரை வந்து அடிச்சிட்டாங்க ஈரான். இதனால் மறுபடியும் கத்தார் வந்து அவங்களோட எல்என்ஜி ப்ரொடக்ஷன் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் எல்லா ப்ரொடக்ஷன் நம்ம ஆரம்பிப்போம், எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணி மட்டும் நம்ம யாருக்கு விற்க முடியும், பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க. இது இந்திய பொருளாதாரத்துக்கு நெகட்டிவான விஷயம். ஏன்னா நம்ம மிகப்பெரிய அளவுக்கு யூரியாவுக்கும் சரி, அதே மாதிரி கேஸ் எரிவாயுக்கும் சரி அந்த கத்தாரை தான் நம்பியிருக்கோம். ஸோ இதே மாதிரி பிரச்சனை போனாலும் கூட 2027 ஒரு பைப்லைன் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பைபாஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு கத்தார் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆனால் இப்போதைக்கு வந்து ப்ரொடக்ஷன் நிறுத்தி வச்சுட்டு தான் அவங்ககிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அண்ட் யூகேவோட மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போயும் கூட ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அந்த டென்ஷன் த்ரெட் லெவல் வந்து நாங்கள் சிவியரில் தான் வைக்கிறோம். கப்பல் போக்குவரத்து போனீங்கன்னா உங்களோட பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கப்பல் போக்குவரத்து நடுவில் இடைப்பட்ட காலத்தில் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் மறுபடியும் நேற்று நைட்லேருந்து சுமூகமாக போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அதனால தான் க்ரூட் ஆயில் வந்து 79 வந்து 76 அளவுக்கு வந்து விழுந்தது. அண்ட் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் இந்த ஆர்டிக் பகுதிகளில் கேஸை ட்ரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க. காரணம் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது மற்ற நாடுகள் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட காசு கொடுத்து நம்ம வாங்கிப்போம், நம்ம இப்போ என்விரான்மெண்ட்டை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி பேனெல்லாம் எடுத்துருங்க, முடிஞ்ச வரையும் நீங்களே தோண்டி எடுக்கிற வேலையை பாருங்கள், இன்னொருத்தர் நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஆகிற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் இதுவரை வரலாற்றே இல்லாத அளவுக்கு 4.1 மில்லியன் பேரல்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 41 லட்சம் மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு க்ரூட் ஆயில் உற்பத்தி பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட அனாலிசிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒபெக் நாடுகளோட கூட்டமைப்புலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போதுலேருந்து அவங்களோட க்ரூட் ஆயிலோட உற்பத்தி அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் சைனா ஈலியமோட ஏற்றுமதியில் தற்காலிகமாக ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. இது எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கு நெகட்டிவான விஷயம். அண்ட் ஈவன் சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரியான சில எக்யூப்மெண்ட்ஸில் டெஸ்ட்டில் வந்து ஈலியம் கேஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்டாரும் வந்து இதனால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எக்ஸ்போர்ட்டை நிறுத்துறதுனால உலக அளவில் வந்து ஈலியமோட ப்ரைஸஸ் வந்து ஏறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நார்த் கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வலிமையான இராணுவம் இருந்தால் தான் அமைதியை நிலைநாட்ட முடியும், அதனால் நாங்கள் அணு ஆயுதத்தை அதிகப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் அமெரிக்கா 20,000 சோல்ஜர்ஸை காசா பகுதியில் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக வந்து அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பஞ்சாயத்துக்கு ஆள் ரெடியாக வராரு. அண்ட் இன்றைக்கி காலையில் வரையும் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் பெருசாக எஸ்கலேஷன் எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே மறுபடியும் ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸ் மேலே உக்ரைன் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து பெட்ரோல் டிபாட்ஸு, ஆயில் ரிஃபைனரிஸு, அவங்களோட கப்பல்கள் மேலே ட்ரோன் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால் மிகப்பெரிய அளவுக்கு சேதத்தை வந்து ரஷ்யா சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து இந்த மாதிரி ட்ரோன் அனுப்பியே உங்களால் போரில் ஜெயிச்சிட முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தானோட பாப்புலேஷன் வந்து இப்போ உலக அளவில் வந்து 5வது இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கோம், சைனா முதல் இடத்துல, 5வது இடத்துல பாப்புலேஷன் வந்து பாகிஸ்தான் இருக்குது. இந்த பாப்புலேஷனில் 5வது இடம் இருக்கிறவங்க 2030 4வது இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
அண்ட் இதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்கள் கிட்ட கூட பேசி நீங்கள் கூட அட்வைஸ் பண்ணுங்கள், நம்மளோட பொருளாதாரத்துக்கு இது சரி கிடையாதுன்ற மாதிரி சில மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஜப்பானோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கட்டாயாமா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஜப்பானில் இருக்கக்கூடிய பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து எதுக்கு வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்ணுறீங்க, நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மேலேயே முதலீடு பண்ணுங்கள், அதுலேயே நல்ல லாபம் சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால ஜாப்பனீஸ் யென் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. நம்ம இந்த விஷயத்தை வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். இந்த டக்கேஷி அவங்க வந்த உடனேயே இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாக என் கேரி ட்ரேட் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதன் காரணமாக கம்மிங் டேஸில் சவுத் கொரியா அப்புறம் தாய்வான் மார்க்கெட்டில் வந்து ஒரு செல் ஆஃபை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட ரிப்பிள் எஃபெக்டாக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கெட்ஸும் இந்த செல் ஆஃப் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என் ஸ்ட்ரென்த்தன் ஆக எண்ணில் கடன் வாங்கினவங்க அந்த கடனை முதல்ல முடிப்போம்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் சைனா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீயூசபிள் ராக்கெட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அதாவது ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பிட்டு மறுபடியும் அந்த ராக்கெட்டை வந்து நிலத்தில் வந்து தரையிறக்கிறது. இந்த விஷயத்தை வந்து எலான் மஸ்க் பண்ணியிருக்காரு, அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2வது நாடாக உலகத்தில் சைனா பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியாவும் கூடி சீக்கிரம் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கலாக நடந்த விஷயம். அண்ட் 2வது செக்மெண்ட் நம்மளோட இந்தியா மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் 6G டெக்னாலஜியில் நாங்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்து செயல்பட்டுருக்கோம். கூடிய சீக்கிரமே மேட் இன் இந்தியாவில் 6G டெக்னாலஜி வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிவாரண காலத்தில் இப்போ வெனிசுலாவில் வந்து பிரச்சனை வந்தது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி துருக்கியில் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி நிவாரண காலத்தில் நிவாரண உதவி கொடுக்கும்போது நாங்கள் எந்த கலர் பாஸ்போர்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க மாட்டோம், அது வந்து எங்களோட ஹியூமனிடேரியன் பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஆஸ்திரேலியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனாவோட பேலிஸ்டிக் மிசைல் எங்களுக்கும் வந்து பிரச்சனை, பசிபிக் ஓஷனில் இது வந்து ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போது சைனாவை ஆல்மோஸ்ட் சுற்றி வளைக்கிற மாதிரி இந்தியா வந்து இந்த பயணத்தை பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியாவில் சபாங் போர்ட், நம்மளது அந்தமான் நிக்கோபார் போர்ட் இங்கே இருக்குன்னா சபாங் போர்ட் இங்கே இருக்குது. இதுக்கும் நடுவில் ஒரு 2 போர்ட்டை கட்டிட்டா 2 இடத்துல நம்ம ஆளை போட்டோம்னா அவனால் கப்பலே வெளியே கொண்டு வர முடியாது. இது ஒரு செக் பாயிண்ட்டா. அதே மாதிரி நியூசிலாந்து, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, இங்கேயே வந்து ஆளை போட்டுட்டோம்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது சைனாவுக்கு ஒரு செக்மேட் மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நியூசிலாந்துக்கு இன்றைக்கி தான் போயிருக்காரு. இதுக்கு மேலே தான் அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை வந்து சண்டே வீடியோவில் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட 4வது கிளாஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து வர ஜூலை 17 இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் பவரில் இயங்கக்கூடிய ட்ரெயினை வந்து தொடக்கி வைக்க போகிறாரு ஹரியானாவில். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. கண்டினியூஸாக வந்து நம்ம க்ரீன் எனர்ஜியை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கோம். இது நம்மளோட பொருளாதாரத்துக்கு பாசிட்டிவான விஷயம், என்விரான்மெண்ட்டுக்கும் பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்தியாவில் எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நேற்று தான் சொன்னேன் இல்லையா, இந்த சோலார் பவரில் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. இது மத்தியான நேரங்களில் யூனிட் வந்து ₹1 விற்கிற அளவுக்கு சர்ப்ளஸாக இருக்குது. ஆனால் சாயங்கால நேரத்தில் அதே ஒரு யூனிட் கரண்ட் வாங்கணும்னா நீங்கள் ₹11 வாங்கணும், ஐஎக்ஸில் போயிட்டு வாங்கணும்னா. ஸோ இந்த எனர்ஜியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு 7.5 ஜிகாவாட் அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. இதை வந்து 140 ஜிகாவாட்டாக உயர்த்துறதுக்கு கெப்பாசிட்டி உயர்த்துறதுக்கு வந்து இப்போ திட்டங்கள் வந்து போயிட்டுருக்கிறதா பவர் மினிஸ்டர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் பூரி சிங் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, E85 பெட்ரோலை நம்ம பயன்படுத்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு ₹20 அளவுக்கு விலை குறையுது. மைலேஜ் வந்து 3-5% குறையிறது உண்மைதான். ஆனால் இது மிகப்பெரிய அளவுக்கு பொல்யூஷன் இல்லாத கம்பன்ஷனுக்கும் அதே மாதிரி க்ரூட் ஆயில் இறக்குமதியை கம்மி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவுதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒருவேளை இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா 20% அதிகமான வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து இறக்குமதி பண்ணணும். அது நம்மளோட பொருளாதாரத்து மேலே பாதிப்பு உண்டாக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த E25 பெட்ரோல் கொண்டு வரதுக்கு இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்து முடியறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நிதின் கட்கரி இந்த E20, E15 பெட்ரோல் மூலிமா உங்களோட காரில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையில் வந்து முக்கியமான காரணமாக வாஷர்ஸ் தான் போகும். காரணம் பழைய காரில் வந்து வாஷர்ஸ் வந்து மெட்டலில் இருக்கும், புது காரில் வந்து ரப்பரில் இருக்கும். ரப்பரில் இருக்கிறது வந்து எதுவும் ஆகாது, மெட்டலில் இருக்கிறதா போகும். ஒருவேளை அந்த வாஷர் போனால் கூட நீங்கள் உங்களோட கார் மேனுஃபேக்சரர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா இந்த வாஷர்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் யாராவது கார் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வாஷர் போயிடுச்சுன்னா E25 இல்லை E20 பெட்ரோலை போட்டோ உங்களோட வாஷர் போயிடுச்சுன்னா நீங்கள் போய் ஃப்ரீயாக மாற்றிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, யாரும் பில்லை கட்டாதீங்க. அண்ட் அடுத்து இந்த செருப்பு கம்பெனிக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. 2024 ஆகஸ்ட் 1 கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க.
இதுக்கு மேலே இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய செருப்புகள் எல்லாம் பிஐஎஸ் தர சான்றிதழோடு தான் வந்து உற்பத்தி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நிர்ணயிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் பழைய ஸ்டாக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூலை 31 வரையும், இந்த மாதத்தோட இறுதி வரையும். இந்த டைமை இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது செருப்பு கம்பெனிகளுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. தேவையில்லாமல் அந்த விற்காத ஸ்டாக்கெல்லாம் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் அவங்களுக்கு விற்கிறதுக்கு 1 வருஷம் டைம் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் வந்து விற்றுருப்பாங்கன்னு தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த செருப்பு கம்பெனிஸோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் டேஸ் வந்து 365 நாள் கீழே தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அசாம் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை அவங்களோட அசாம் மாநிலத்தில் நிறுவுறதுக்கு 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இன்சென்டிவ் எப்படி வேணாலும் இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் டெல்லி கவர்மெண்ட் வந்து தனியார் நிலங்களில் மரங்களை வளர்க்குறதுக்கான திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க, இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஐடி செக்டர் சம்மந்தப்பட்டது. அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்ற விஷயத்தில் இந்தியா தான் ஸ்ட்ராட்டஜிக் லீடராக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னா என்னென்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஐடி சர்வீசஸ்ஸு, சைபர் செக்யூரிட்டி சார்ந்த கம்பெனிஸு, அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனி, ஏஐ கம்பெனிஸ், மிஷின் லேர்னிங் கம்பெனி, இது எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஐடி ஹப்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜிசிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஐடி சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும்போது இந்தியா அதில் வந்து தலைவராக இருக்கும், லீடராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஐடி செக்டாருக்கு. அண்ட் வாட்ஸ்அப் வந்து யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போதும், நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அதாவது டெலிகிராமோட மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணுறதுக்காக. அண்ட் அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, இன்னமும் கூட இதில் வந்து நாங்கள் வந்து திருப்தி அடையலை நீங்கள் கொடுத்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் டெலிகிராமுக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க. அதை பற்றின ஃபர்தராக எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு கிடைக்கல. அண்ட் பேட்டரி ரீசைக்கிளை குறித்து ஒரு அப்டேட்டை வந்து கூடிய சீக்கிரமே வந்து கவர்மெண்ட் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதன் மூலிமா எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, அமராஜா பேட்டரி, அப்போ அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக், இவங்க 3 பேருக்குமே அது பாசிட்டிவ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அப்டேட் வரும்போது இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, அதன் மேலே போடக்கூடிய இறக்குமதி வரியை வந்து தற்காலிகமாக நீக்கியிருக்காங்க. அதாவது மார்ச் 31, 2029 வரையும் இதை 85 பொருட்களுக்கு மேலே வந்து நீக்கியிருக்காங்க. முக்கியமாக லித்தியம் அயன் பேட்டரியை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ரா மெட்டீரியலுக்கும் நீக்கியிருக்காங்க. ஸோ இதன் காரணம் இந்த பொருட்களோட உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிஸ்க்கான அந்த மார்ஜின் வந்து அதிகமாகும், லாபம் அதிகமாகும். இப்போ பேட்டரி கம்பெனினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமரராஜா பேட்டரிஸ், ஓலா எலக்ட்ரிக்கலாக இருக்காங்க, இவங்களுக்கு அது பாசிட்டிவான விஷயம். அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்னால் சைர்மா எஸ்டிஎஸ், கேனிஸ் டெக்னாலஜிஸ், டிக்ஸான் டெக்னாலஜி, இவங்களுக்கெல்லாம் இது பாசிட்டிவான விஷயமா இருக்கும். டிக்ஸான் டெக்னாலஜிஸை பற்றின ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து இதுதான் வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள். அண்ட் 3வது செக்மெண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா, இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி வந்து காலையில் 160 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 24,124. காரணம், நேற்று நைட்டு வந்து என்னதான் இந்த மாதிரி செய்திகள் வந்தாலும் கூட கொஞ்ச நேரத்தில் அதை கிளாரிஃபை பண்ணதும், பெரிய அளவுக்கு யாருமே வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்ததும், எவனும் வந்து சும்மா வாய் வார்த்தையை தான் பேசுகிறாங்க தவிர்த்து ட்ரம்ப்போ இல்லை இந்த பக்கம் ஈரானோட பிரசிடென்ட்டோ ஃபாரின் மினிஸ்டரோ வந்து அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதனால ஓகே பிரச்சனை முடிஞ்சிட்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணியிருக்கு. 160 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 90 பாயிண்ட் ரேலி 24,200 கிராஸ் பண்ணுது. அண்ட் அந்த 24,200 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளார நாள் ஃபுல்லாகவே கன்சால்டேட் ஆகுது. அண்ட் மிகப்பெரிய அளவுக்கு எந்த விதமான மூவ்மெண்ட்ஸும் அதுக்கப்புறம் நடக்கலை. எண்ட் ஆஃப் த டேல 24,206 வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு நம்மளோட நிஃப்டி. அண்ட் இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 2,339 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 973 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டார் 0.7% அளவுக்கு பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 1.39% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. குறிப்பாக பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஏறினதுக்கு பேங்க் நிஃப்டி ஏறினதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் இந்தியன் பேங்கோட Q1 ரிசல்ட் தான். Q1 ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருந்தது. அதை பற்றி நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்துக்கலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் மட்டும் அவங்களோட இண்டெக்ஸ் மட்டும் 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது. அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்து அவங்களோட இண்டெக்ஸ் வந்து 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது. அண்ட் ஐடி செக்டார் பார்த்தோம்னா இன்றைக்கி 2% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. காரணம், நேற்று டிசிஎஸோட ரிசல்ட் வந்து அபோவ் ஆவரேஜாக இருந்தது. அவங்களோட புதுசாக எம்ப்ளாயி வந்து சேர்த்த கவுண்ட் வந்து 9,300 பக்கத்தில் இருந்தது. அண்ட் ஏஐனால அடுத்த 4லேருந்து 5 குவார்ட்டர்ஸ்குள்ளார அவங்களோட ரெவன்யூவில் 20% அளவுக்கு ஏஐலேருந்து தான் வரும், ஏஐ பிஸ்னஸ்லேருந்து தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஓப்பன் ஏஐ வந்து நேற்று 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று,
அவங்க வந்து சேட் ஜிபிடியில் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதன் மூலிமா சேட்டு, ஒர்க்கு, கோடிங் ஒர்க்கு இது மூணுத்தையுமே வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை மேக் லேப்டாப்லேயும் பயன்படுத்த முடியும், விண்டோஸ்லேயும் பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டருக்காக ஒரு சாஃப்ட்வேர், இப்போ கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், விஷுவல் கோட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது முக்கியமான விஷயம். அண்ட் எலான் மஸ்க் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆந்த்ரோபிக்கை நான் ஆரம்பத்தில் வந்து தவறாக மதிப்பிட்டுட்டேன். ஆந்த்ரோபிக் வந்து உண்மையாகவே வந்து மார்க்கெட்டில் லீடராக இருப்பாங்க ஏஐயில். இந்த ப்ரைஸிங் வாரை பற்றியெல்லாம் நான் வந்து அகேன்ஸ்டாக பேச மாட்டேன், ஏன்னா நானே அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஃபாஸ்ட் சார்ஜரை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்தது. அந்த காம்படேட்டிவ் பாலிசியை வந்து நான் எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான விஷயம் தான். இருந்தாலும் கூட டிசிஎஸோட ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு மோசமாகலன்ற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு ஓவராலாக ஐடி பேக் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. வரும் நாட்களில் இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து ஃபார்மா கம்பெனிக்கு 2 விஷயம் வந்திருக்கு. ஒன்று பாசிட்டிவான அப்டேட், இன்னொன்று நெகட்டிவான அப்டேட். பாசிட்டிவான அப்டேட் என்னென்னா, பிரிட்டனில் இந்த ஃபார்மசிஸ்லாம் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கான தேவை வந்து அதிகமாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சேல்ஸ் அதிகமாக இருக்குது. இதனால் இந்த ஆர்டர்ஸ் வந்து இந்தியா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக தான் வந்து சீட்டா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம், ட்ரேட் அக்ரிமெண்ட்டெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதன் மூலிமா இந்தியாவோட மெடிசன்ஸ் அங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் நெகட்டிவான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ட்ரக்ஸ்லாம் எத்தைல் ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் 12% மேலே இருக்கோ சிரப்லாம், அந்த எல்லாம் வந்து ஓவர் த கவுண்டரில் சேல் பண்ணக்கூடாது. சார் எனக்கு 3 நாளாக தொண்டை வலி, ஒரு டானிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ஃபார்மா கம்பெனிஸோட சேல்ஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்டர் ரெட்டிக்கு வந்து இன்றைக்கி டிகிரேடிங் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்துக்கலாம். அண்ட் கோல்டோட விலை இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது $4100 இருக்குது. அண்ட் 24 கேரட் கோல்டு வந்து $14,430 ஒரு கிராமுக்கும், 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு $13,230 சில்வர் ப்ரைஸஸ் ஒரு கிலோக்கு $2,23,000 ஒரு கிலோக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக டாலர் இண்டெக்ஸ் வந்து 3 வாரத்தில் இல்லாத அளவுக்கு சரிஞ்சிருக்கு. காரணம் வந்து இந்த போர் முடிய போகிற தருணத்தினால க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சதுனால டாலரோட தேவை கம்மியாகுன்ற ஒரு எதிர்பார்ப்புனால டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது கோல்டுக்கு, நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கரன்சிஸ்க்கெல்லாம் பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் தங்கத்தை பற்றின இன்னொரு அப்டேட் என்னென்னா, சைனா இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 15 டன் அளவுக்கு தங்கத்தை வாங்கியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் இந்த டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சதுனாலையும் இதே மாதிரி பையிங்ஸ் இருக்கிறதுனாலையும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. க்ரூட் ஆயிலோட விலை இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது $76 இருக்குது. நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் இன்றைக்கி ஸ்லைட்டாக அப்ரிஷியேட் ஆகி $95.31 முடிஞ்சிருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து இன்றைக்கி $2,603 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து $2,019 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. 2 பேருமே பை சைடு தான் இருக்காங்க. அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டேட்டா வந்து வந்திருக்கு, ஜூன் மாதத்துக்கான டேட்டா. போன மாதம் மிகப்பெரிய அளவுக்கு ஃபண்ட் ஃப்ளோ வந்து இல்லை, இன்ஃப்ளோ இல்லை. ஆனால் இந்த மாதம் வந்து கோல்டு இடிஎஃப்ஸில் மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ளோஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஈக்விட்டி இன்ஃப்ளோஸில் 29,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பணம் வந்து உள்ளே வந்திருக்கு. அண்ட் இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட ஓவரால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 82 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து பணம் வெளியே போயிருக்கு, அதாவது லிக்விட் பீஸ்லேருந்து. அதாவது மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லிக்விட் பீஸில் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பணத்தை எடுத்து இந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்க, ஈக்விட்டி கொண்டு போயிருக்காங்க. மார்க்கெட் வரும் நாட்களில் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளார நிறைய பணம் வந்ததுனால இன்றைக்கி கேபிட்டல் மார்க்கெட்டை சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் சிடிஎஸ்எல் ஏறதுக்கு நேற்று ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருந்தது, அதை பார்த்துருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த என்எஸ்டிஎல், கேம்ஸு, புரோக்கர்ஸில் சில பேர் மோத்திலால் ஆஸ்வாலெல்லாம் பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணது காரணம் இதுதான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசி செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, ஆவல்ஸ் இந்தியா ஒரு நார்வே கம்பெனி பிக்சல் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட, பிக்ஸி அப்படின்ற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலிமா, இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை வந்து இந்தியாவில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். நிறைய கம்பெனிஸ் இந்த செக்மெண்ட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில். அண்ட் மாருதி சுசுக்கியோட எம்டி சிஇஓ இஷாஷி டெக்யூஷி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இந்த நிதியாண்டில் நாங்கள் 500 சர்வீஸ் சென்டர்ஸை புதுசாக வந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் ஷோவாக வருது மாருதி சுசுக்கிக்கு. அண்ட் கண்டெய்னர் கார்பரேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெயில் நிறுவனத்தோட நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த அக்ரிமெண்ட் அடுத்த 15 வருஷத்துக்கு கண்டினியூ ஆக போகுது. அதாவது கெயில் நிறுவனம் இவங்களோட அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு எல்என்ஜி ஃபியூல் ஸ்டேஷனை அமைப்பாங்க. இந்த எல்என்ஜி ஃபியூல் ஸ்டேஷன்லேயே இந்த கண்டெய்னர் கார்பரேஷனுக்கு சொந்தமாக அகமதாபாத்தில் இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து கெயில் நிறுவனம் வந்து எல்என்ஜி ஃபியூல் ஸ்டேஷனை அமைப்பாங்க. இந்த எல்என்ஜி ஃபியூல் ஸ்டேஷன்லேருந்து கெயில் நிறுவனம் வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் வந்து கேஸை வந்து நிரப்பிக்குவாங்க.
இந்த எல்என்ஜியில் இயங்கக்கூடிய வண்டியை வந்து 15 வண்டியை மட்டும் இப்போதைக்கு நாங்கள் வாங்குகிறோம், காரணம் க்ரீன் லாஜிஸ்டிக்கை நோக்கி நாங்கள் போக போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் இருக்க போகுது. இந்த கெயில் நிறுவனத்துக்கு என்ன வரப்போகுதுன்னா, இந்த ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கிறதுனால கண்டெய்னர் கார்பரேஷன் கிட்ட வியாபாரம் பண்ண முடியும், அதே மாதிரி மற்ற பொதுவாக இருக்கக்கூடிய வண்டிங்க கிட்டையும் வியாபாரம் பண்ண முடியும். இந்த 2 பேருக்குமே இது பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்டர் ரெட்டிஸோட ஷேர் ப்ரைஸு சிட்டி குரூப், கோல்ட்மேன் சாக்ஸ் 2 பேருமே வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் விழுன்னு சொல்லியிருக்காங்க இந்த செமாக்ளோடைடோட இஷ்யூஸ் காரணமாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோரண்ட் ஃபார்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட இந்த இன்சுலின்லேயே வந்து ஃபேனால் போடுற இன்சுலின் இருக்கு இல்லையா, அதில் வந்து செமாலிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து நாங்கள் ரிட்டர்ன் எடுத்திருக்கோம், அதாவது சேல்ஸுக்கு போனதை நாங்கள் ரிட்டர்ன் கூப்பிட்டுருக்கோம். ஆனால் மற்ற செமாக்ளோடைடோட ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் HFCL இவங்களுக்கு ஃபாரின் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு, 496 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர். என்னென்னா டேட்டா சென்டருக்கு ஆப்டிக் ஃபைபர் கேபிளை வந்து சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இது HFCLக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஃபேஸ் டிஜிடெக் இவங்களுக்கு ஒரு சப்சிடரி நிறுவனம் இருக்குது. அந்த சப்சிடரி நிறுவனம் மூலிமா BESS அதாவது பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை 2026க்குள்ளார நாங்கள் அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேஸ் டிஜிடெக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஆனந்த் ராத்தியோட Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட 116 கோடி ரூபா அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25% அளவுக்கு அவங்களோட லாபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ வந்து 24% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஆனந்த் ராத்தி வெல்த்துக்கு. அண்ட் நேற்று நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்து எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி வந்துருதுன்னு சொல்லிட்டு, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வாங்க போகிறாங்க, ஒரு 2500 3000 கோடி ரூபா கொடுத்து வாங்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. என்னன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இந்த ப்ரீமியம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் 41% ஷேர்ஸை ப்ரொமோட்டர் கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. ஒரு 1500 கோடி ரூபா, ஒரு ஷேர் வந்து 698 ரூபா கொடுத்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 25% மேலே யாராவது வந்து ஒரு ப்ரைவேட் லிஸ்டட் கம்பெனியில் வந்து வாங்கினாங்கன்னா ஓப்பன் ஆஃபர் ட்ரிகர் ஆகிடும் செபி ரூல்ஸ் படி. ஸோ இந்த ஓப்பன் ஆஃபரில் 26% அளவுக்கு ஷேர்ஸை வந்து 698 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனோட ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் அடுத்து NBCCக்கு இந்த Q2ல கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 1,20,000 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர்ஸ் வந்து எங்ககிட்ட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது NBCC இந்தியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் ஒரு செய்தி வந்திருக்கு. வோல்க்ஸ்வேகன் அவங்களோட மாடல்ஸ் லைன் அப்போ வந்து குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 10 மாடல் இருந்துச்சுன்னா அதை வந்து 7ஆவோ 8ஆவோ குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனையும் வந்து கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு நெகட்டிவான விஷயம்னா மதர்சன் சுமி, ஏன்னா அவங்களுக்கு இவங்க வந்து சில விஷயங்களை வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது மதர்சன் சுமிக்கு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அயான் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் ஆர்டர் ஊந்தாய் இன்ஜினியரிங்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது அயான் எக்ஸ்சேஞ்ச் பாசிட்டிவ் விஷயம். இதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவ் வந்தது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் பேங்கோட Q1 நம்பர் ரிலீஸ் ஆச்சு. அதனால் இன்றைக்கி 9% அளவுக்கு இன்ட்ராடேலேயே பயங்கரமாக ஏறினது. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தோம்னா 3,300 கோடி ரூபாய் அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவுக்கு 10% அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் NPA 1.86லையும் நெட் NPA வந்து 0.15லையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கைடன்ஸ் கொடுத்தது விட அட்வான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கைடன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 11லேருந்து 13% அளவுக்கு எங்களோட அட்வான்சஸ் லோன் இஷ்யூ பண்ணுறது வந்து அதிகமாகனு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த Q1ல 14% அளவுக்கு அட்வான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது இந்தியன் பேங்க்கு. ஸோ இதன் காரணமாக என்டையர் PSU பேங்க்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரேலி ஆச்சு. அண்ட் TVS மோட்டார் வர ஜூலை 21 அவங்களோட Q1 ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபண்ட் ரைசிங்க்கும் அதை பற்றின தகவலோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜூலை 17 அவங்களோட Q1 நம்பர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஹீரோ மோட்டார் கார் புதுசாக ஒரு EV ஸ்கூட்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விடா பிராண்டில். அண்ட் இந்த பிராண்டில் 187 கிலோமீட்டர் அளவுக்கு ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க 187ன்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 90 கிலோமீட்டராச்சும் வரும். ஏன்னா எப்போயுமே கம்பெனி சொல்கிறதுலேருந்து பாதி கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். ஏன்னா என் வண்டியெல்லாம் 110 கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் வரும். ஹைவேல ஓட்டினா ஒரு 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் தாராளமாக வரும். அடுத்து இந்த இந்தியாவுக்கும் யூகேக்கும் இந்த ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகிட்டு அது வந்து இப்போ அமலுக்கு வந்துருச்சு. இதன் காரணமாக அங்கேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய வண்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் டியூட்டி ரொம்ப கம்மி. இதனால் நேரடியாக லாபம் அடைய போகிறது யாருன்னா இந்திய பங்கு சந்தையில் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். ஏன்னா அவங்களோட JLR வண்டி வந்து அங்கே இருக்கிற ஜாகுவார் லேண்ட் ரோவர் அதனோட டேக்ஸில் பயங்கரமாக குறைக்கிறதுனால பணக்காரங்க அந்த காரை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது டாடா மோட்டார்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். ஆனால் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி பேசியிருந்தோம். இந்த JLRல ஏகப்பட்ட கடன் வந்து அதிகமாக இருக்குது இந்த சைபர் அட்டாக் காரணமாக. 2023 எந்த அளவுக்கு கடன் இருந்துச்சோ அந்த அளவுக்கு கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையும் ஒரு விஷயமா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து
டிக்ஸான் விவோ ஜாயிண்ட் வெஞ்சருக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் கிட்டேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் டிக்ஸான் வந்து 51% ஷேரை ஹோல்ட் பண்ண போகிறாங்க. பாக்கி 49% அளவுக்கு விவோ வந்து ஓன் பண்ண போகிறாங்க. மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை அமைக்க போகிறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தான் விவோ ஃபோன் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ண போகிறாங்க. அண்ட் கிரீவ்ஸ் காட்டன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட சப்சிடரி இந்த சப்சிடரி கீழே தான் அந்த ஆம்பியர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குல்லையா, அது வந்து விற்கிறாங்க. கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இதில் வந்து 330 கோடி ரூபா அளவுக்கு ஃபண்ட்ஸை வந்து நாங்கள் இன்ஃபியூஸ் பண்ண போகிறோம் ரைட்ஸ் இஷ்யூ மூலயமான்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களோட பிஸ்னஸ் வந்து பெருசாக்குறாங்கன்றதுனால இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இந்த 17 கம்பெனி இல்லாமல் அந்த செருப்பு கம்பெனி, அப்புறம் இந்த எலக்ட்ரிக் காம்பனன்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, பேட்டரி கம்பெனிஸ் பற்றின செய்திகளெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை $75.6 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அதே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து 0.2%, நாஸ்டாக் 0.1%, S&P 500 0.02%, எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4105 ஃப்ளாட் ஆகிட்டு இருக்குது. நம்ம பாயிண்ட் எடுத்தது வந்து 1 மணி நேரத்தில் பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை. நாளைக்கு பாகிஸ்தானில் வச்சு இந்த ஈரான் அமெரிக்காவை பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. அண்ட் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. மறுபடியும் வந்து சண்டை போட போகிறோன்னு இறங்க போகிறாங்களா, இல்லை ஓகே சால்வாக போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பாசிட்டிவான அப்டேட் வந்துச்சுன்னா திங்கக்கிழமை மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவான அப்டேட் வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் திங்கக்கிழமை முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.